கல்லிலே கலைவண்ணம் கண்டான், இரு கண் பார்வை மறைந்தாலும் காணும் வகை தந்தான். கல்லிலே கலைவண்ணம் கண்டான், இரு கண் பார்வை மறைந்தாலும் காணும் வகை தந்தான். கல்லிலே கலைவண்ணம் கண்டான். பல்லவர் கோன் கண்ட மல்லை போல பாரெங்கும் தேடினும் ஊரொன்றும் இல்லை. கல்லிலே கலைவண்ணம் கண்டான். பெண்ணொன்று ஆணொன்று செய்தான், அவர் பேச்சையும் மூச்சையும் பார்வையில் வைத்தான். பெண்ணொன்று ஆணொன்று செய்தான், அவர் பேச்சையும் மூச்சையும் பார்வையில் வைத்தான். கண்ணான இடம் தேடி வந்தோம், கண்ணான இடம் தேடி வந்தோம். என் கண்ணோடு கண்ணே உன் கண் கொண்டு பார்ப்பாய். கல்லிலே கலைவண்ணம் கண்டான், இரு கண் பார்வை மறைந்தாலும் காணும் வகை தந்தான். கல்லிலே கலைவண்ணம் கண்டான். பருவத்தில் இளமேனி பொங்க, ஒரு பக்கத்தில் இன்னிசை மேளம் முழங்க. பருவத்தில் இளமேனி பொங்க, ஒரு பக்கத்தில் இன்னிசை மேளம் முழங்க. அரங்கேறி நடமாடும் மங்கை, அரங்கேறி நடமாடும் மங்கை போல அன்பே என் இதயத்தில் நீயாடுகின்றாய். கல்லிலே கலைவண்ணம் கண்டான், இரு கண் பார்வை மறைந்தாலும் காணும் வகை தந்தான். கல்லிலே கலைவண்ணம் கண்டான், இரு கண் பார்வை மறைந்தாலும் காணும் வகை தந்தான். கல்லிலே கலைவண்ணம் கண்டான். உடலாலும் மனதாலும் உன்னை என் உயிராக சேர்த்து நான் வாழ்கிறேன் கண்ணே. உடலாலும் மனதாலும் உன்னை என் உயிராக சேர்த்து நான் வாழ்கிறேன் கண்ணே. கடல் வற்றி போனாலும் போகும், கடல் வற்றி போனாலும் போகும். கொண்ட கடமையும் ஆசையும் மாறாதினாலும். கல்லிலே கலைவண்ணம் கண்டான், இரு கண் பார்வை மறைந்தாலும் காணும் வகை தந்தான். கல்லிலே கலைவண்ணம் கண்டான், இரு கண் பார்வை மறைந்தாலும் காணும் வகை தந்தான். கல்லிலே கலைவண்ணம் கண்டான். இந்த பாடலை கண்ணதாசன் அவர்கள் எழுத கே.வி. மகாதேவன் இசையமைக்க சீர்காழி கோவிந்தராஜன் பாடியுள்ளார். என்ன ஒரு அருமையான இசை! இந்த இசைக்கு சொந்தக்காரர் திரு கே.வி. மகாதேவன். இவர் தமிழ்நாட்டின் தென்பகுதியில் நாகர்கோவில் என்ற சிற்றூரில் கோட்டுவாத்தியம் வாசிப்பதில் வல்லவரான வெங்கடாசலம் பாகவதர் மற்றும் பிச்சையம்மாள் ஆகியோருக்கு 1918ஆம் ஆண்டு மார்ச் திங்கள் 14ஆம் நாள் மகனாக பிறந்தார். இவரது பாட்டனார் உமா பாகவதர் திருவனந்தபுரம் அரசரின் ஆஸ்தான வித்வானாக இருந்துள்ளார். மகாதேவன் இசையில் கொண்டிருந்த ஆர்வம் காரணமாக பள்ளி படிப்பை அவரால் தொடர முடியாது போக பாலகாந்தர்வ நாடக சபையில் இணைந்து பெண் வேடம் ஏற்று பாடியவாறு நடித்து வந்தார். பூதப்பாண்டி அருணாச்சல கவிராயரிடம் முறையாக இசை பயின்று பின்னர் அங்கரை விஸ்வநாத பாகவரின் இசைக்குழுவில் இணைந்து மும்பை, ஐதராபாத், டெல்லி ஆகிய வெளியூர்களுக்கு சென்று இசை கச்சேரி செய்து வந்தார். இவருக்கு வாத்தியங்களில் பிடித்தது நாதஸ்வரமாக இருந்தது. 1942ஆம் ஆண்டு மனோன்மணியம் என்ற திரைப்படத்துக்காக டி.ஏ. கல்யாணம் அவர்கள் இசையமைத்த போது தன்னிடம் உதவியாளராக இருந்த கே.வி. மகாதேவனுக்கு ஒரு பாடலை இசையமைக்கும் வாய்ப்பை தந்தார். பி.யு. சின்னப்பா பாடிய கானட ராகத்தில் அமைந்த மோகனாங்க வதனி என்ற அந்த பாடலே மகாதேவன் முதலில் இசையமைத்த திரைப்பட பாடலாகும். ஆனாலும் இவருக்கு வெற்றி உடனே கிடைத்து விடவில்லை. அதற்கு காரணம் இரண்டாம் உலகப் போர். இரண்டாம் உலகப் போரின் போது ஆங்கிலேய அரசு பட தயாரிப்புகளுக்கு அதிகப்படியான கட்டுப்பாடுகளை விதித்ததால் பட தயாரிப்புகள் வெகுவாக குறைந்தன. தொடர்ந்து வாய்ப்பு வராத காரணத்தால் HMV என்னும் இசைத்தட்டுக்கள் விற்கும் நிறுவனத்தில் வேலை பார்த்து கணிசமான வருமானத்தை பெற்றார்.
அந்த காலகட்டத்தில் பாடகரான டி.எம். சௌந்தரராஜன் வாய்ப்பு கிடைக்காத காரணத்தால் HMV நிறுவனத்திற்கு சென்று K.V. மகாதேவன் அவர்களை பார்த்தபோது அவர் இசையமைத்த 2 பக்தி பாடல்களை பாடும் வாய்ப்பை தந்து 80 ரூபாய் சம்பளமும் பெற்று கொடுத்தார். நல்ல குரல் வளம் மிக்க பாடகராக இருக்கும் நீங்கள் AVM ஸ்டுடியோவிற்கு சென்று மெய்யப்ப செட்டியாரிடம் வாய்ப்பை பெற்று பெரிய பாடகராக வரும்படி அறிவுரை கூறி அனுப்பி வைத்தார். அதே போல இசையமைப்பாளராக வாய்ப்பு கிடைக்காத MS விஸ்வநாதன் கோரஸிலாவது பாடலாமே என்று HMV நிறுவனத்தில் வேலை பார்த்த K.V. மகாதேவனிடம் வாய்ப்பை தேடி போக, அப்பொழுது K.V. மகாதேவன் விஸ்வநாதனிடம் கோரஸ் பாடுனா கோரஸ் பாடிக்கிட்டே தான் இருக்கணும், அதனால ஏற்கனவே நீங்க வேலை பார்த்த ஜூபிட்டர்ஸ் பிக்சர்ஸ் நிறுவனத்திடம் சென்று எப்படியாவது வாய்ப்பை பெற்று இசையமைப்பாளராக வாய்ப்பை தேடுங்கள் என்று கூறி அனுப்பி வைத்தார். அவரின் அறிவுரையை கேட்ட டி.எம். சௌந்தரராஜனும் AVM ஸ்டுடியோவிற்கு சென்று பெரிய பாடகராகும் வாய்ப்பினை பெற்றார். அதே போல K.V. மகாதேவனின் அறிவுரையை கேட்ட விஸ்வநாதனும் ஜூபிட்டர்ஸ் பிக்சர்ஸ் என்ற நிறுவனத்திற்கு சென்று இசையமைக்கும் வாய்ப்பை பெற்றார். அது மட்டுமல்லாது கோரஸ் பாடகியாக இருந்த எல்.ஆர். ஈஸ்வரியை பாடகியாக அறிமுகம் செய்து வைத்தார். மேலும் SPB, ஜெயலலிதா போன்றவரின் பாடும் திறமையை கண்டுபிடித்து அவர்களை மக்கள் கொண்டாடும் பாடகர்களாக அறிமுகப்படுத்தியவர் K.V. மகாதேவன் ஆவார். அது மட்டுமல்லாது 1952 எம்ஜிஆர் நடித்த குமரி என்ற படத்துக்கு இசையமைத்து எம்ஜிஆரின் மனதில் இடம்பெற்று தேவர் பிலிம்ஸின் அனைத்து படங்களிலும் இசையமைக்கும் வாய்ப்பை பெற்றார். பின்னர் 1955 டவுன் பஸ் என்ற படத்தில் இசையமைத்து சிட்டுக்குருவி சிட்டுக்குருவி சேதி தெரியுமா, என்னை விட்டு பிரிஞ்சே போன கணவர் வீடு திரும்பல என்ற பாடலின் மூலம் வெற்றி பயணத்தை தொடங்கிய இவர் சம்பூர்ண ராமாயணம், பாஞ்சாலி, பாவை விளக்கு, படிக்காத மேதை, கைதி கண்ணாயிரம், தாய் சொல்லை தட்டாதே, தாயை காத்த தனையன், சாரதா, மாடப்புறா, அன்னை இல்லம், இருவர் உள்ளம், லவகுசா, வானம்பாடி, தர்மம் தலை காக்கும், குங்குமம், கன்னித்தாய், எங்க வீட்டு பெண், திருவிளையாடல், சரஸ்வதி சபதம், கந்தன் கருணை, தில்லானா மோகனாம்பாள், வசந்த மாளிகை, ஏணிப்படிகள், பதில் சொல்வாள் பத்ரகாளி போன்ற படங்களுக்கு இசையமைத்து பிரபலமானார். தமிழ், தெலுங்கு, மலையாளம் ஆகிய மொழிகளில் 1500க்கும் மேற்பட்ட படங்களுக்கு இசையமைத்ததோடு தமிழில் 218 படங்களுக்கு இசையமைத்துள்ளார். 1969 முதலாக தேசிய விருது அறிவிக்கப்பட்டு கந்தன் கருணை என்ற படத்துக்கு சிறந்த இசையமைப்பாளருக்கான தேசிய விருதை K.V. மகாதேவன் அவர்கள் பெற்றுள்ளார். மேலும் சிறந்த இசையமைப்பாளருக்கான தமிழ்நாடு அரசு விருதை 1969 அடிமைப்பெண் என்ற படத்துக்காக இவர் பெற்றுள்ளார். 1980 மீண்டும் சிறந்த இசையமைப்பாளருக்கான தேசிய விருது சங்கரா புராணம் என்ற படத்திற்கு இசையமைத்ததற்காக திரு K.V. மகாதேவன் அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. 1957ஆம் ஆண்டு முக்தா ஸ்ரீனிவாசன் அவர்கள் இயக்கிய ஏரி கரையின் மேலே போறவளே பெண்மையிலே, ஏரி கரையின் மேலே போறவளே பெண்மையிலே, என் அருமை காதலியே என்னை கொஞ்சம் பாரு நீயே, என் அருமை காதலியே என்னை கொஞ்சம் பாரு நீயே, அன்னம் போல நடை நடந்து சென்றிடும் மயிலே, ஆசை தீர நில்லு கொஞ்சம் பேசுவோம் குயிலே, ஆசை தீர நில்லு கொஞ்சம் பேசுவோம் குயிலே, அன்னம் போல நடை நடந்து சென்றிடும் மயிலே, ஆசை தீர நில்லு கொஞ்சம் பேசுவோம் குயிலே. இதனை தொடர்ந்து சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா, தலை நிமிர்ந்து உனை நினைந்து செல்லடா, சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா என்ற பாடலும் இவருக்கு ஏறுமுகமாக அமைந்தது. அதோடு மட்டுமில்லாம வண்ணக்கிளி என்ற படத்தில் காட்டு மல்லி பூத்திருக்க காவல்காரன் பார்த்திருக்க,
காட்டு மல்லி பூத்திருக்க காவல்காரன் பார்த்திருக்க, ஆட்டம் போட்டு மயில கால தோட்டமேய பாக்குதடா, மாட்டுக்கார வேலா உன் மாட்ட கொஞ்சம் பார்த்துக்கடா, மாட்டுக்கார வேலா உன் மாட்ட கொஞ்சம் பார்த்துக்கடா என்ற பாடலும், அடிக்கிற கைதான் அணைக்கும், அணைக்கிற கைதான் அடிக்கும், இனிக்கிற வாழ்வே கசக்கும், கசக்கிற வாழ்வே இனிக்கும், அடிக்கிற கைதான் அணைக்கும், அணைக்கிற கைதான் அடிக்கும் என்ற பாடலும், அமுதும் தேனும் எதற்கு நீ அருகினில் இருக்கையிலே, எனக்கு அமுதும் தேனும் எதற்கு என்ற பாடலும், ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பெயர் என்ன, காதல், அந்த ஒருவன் ஒருத்தி மணந்து கொண்டால் அந்த உரிமைக்கு பெயர் என்ன, குடும்பம் என்ற பாடலையும், என் 16 வயது அவள் கண்ணிரண்டில் ஆடுதம்மா ஆசை கொண்ட மனது, என் 16 வயது என்ற பாடலையும், ஒரே ஒரு ஊரிலே ஒரே ஒரு ராஜா, ஒரே ஒரு ராஜாவுக்கு ஒரே ஒரு ராணி, ஒரே ஒரு ராணி பெற்றால் 9 பிள்ளை, அந்த 9 ஒன்று கூட உருப்படி இல்லை, உருப்படி இல்லை, ஒரே ஒரு ஊரிலே ஒரே ஒரு ராஜா என்ற பாடலையும், தூங்காத கண்ணென்று ஒன்று, துடிக்கின்ற சுகமென்று ஒன்று, தாங்காத மனமென்று ஒன்று, தந்தாயே நீ என்னை கண்டு, தூங்காத கண்ணென்று ஒன்று என்ற பாடலையும், கொஞ்சி கொஞ்சி பேசி மதிமயக்கும் வஞ்சகரின் உலகம் வலை விரிக்கும், கொஞ்சி கொஞ்சி பேசி கொஞ்சி கொஞ்சி என்ற பாடலையும், உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல, உன்னை எண்ணாத நெஞ்சும் நெஞ்சல்ல, நீ சொல்லாத சொல்லும் சொல்லல்ல, நீ இல்லாமல் நானும் நானல்ல, நீ இல்லாமல் நானும் நானல்ல. இவை தவிர மணமகளை வாழ்த்தும் பாடலான மணமகளே மருமகளே வா வா, உன் வலது காலை எடுத்து வைத்து வா வா, குணமிருக்கும் குலமகளே வா வா, ஒரு கோவில் வாசல் திறந்து வைத்தோம் வா வா என்ற அழகான பாடலையும், பசுமை நிறைந்த நினைவுகளே, பாடித் திரிந்த பறவைகளே, பழகி கழித்த தோழர்களே, பறந்து செல்கின்றோம் நாம் பறந்து செல்கின்றோம் என்ற பாடலையும், இழந்த பயோ இழந்த பயோ பொடு செக்க செவந்த பயோ, இது தேனாட்டோ இனிக்கும் பயோ, எல்லோரும் வாங்கும் பயோ, இது ஏழைக்கனே பிறந்த பயோ என்ற பல வெற்றி பாடல்களை இவர் படைத்துள்ளார். இதில் குறிப்பாக இழந்த பயம் என்ற பாடல் 5 ரூபாய் இசைத்தட்டை 30 ரூபாய்க்கு கள்ள மார்க்கெட்டில் கொடுத்து வாங்கி கேட்கும் அளவிற்கு பிரபலமானதாக இருந்தது. இன்னும் இதுபோன்ற ஏராளமான பல பாடல்களை இவர் படைத்துள்ளார். தேவர் பிலிம்ஸின் தயாரிப்பில் எம்ஜிஆரின் 16 படங்களுக்கு இசையமைத்து
பிரபலமான பல பாடல்களை நம் செவிகளுக்கு இசை விருந்தாக கொடுத்துள்ளார். ஒரு சாதாரண இசை கலைஞராக இருந்த இவரை ஒரு பெரிய இசை அமைப்பாளராக உருவாக்கியது இவரது விடாமுயற்சியே. இதையே திருவள்ளுவர் அருமை உடைத்தென்று அசவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும் என்று ஒரு திருக்குறளில் அழகாக குறிப்பிட்டுள்ளார். அதாவது ஒரு செயல் செய்வதற்கு மிக கடினமாக இருப்பினும் அதற்காக உடல் தளர்ச்சியோ உள்ளச் சோர்வோ கொள்ளக்கூடாது. மேன்மேலும் முயன்று செயல்பட்டால் பெருமையான வெற்றி நமக்கு நிச்சயம் கிட்டும் என்பதுதான். ஆக திரு கே.வி. மகாதேவனைப் போல விடாமுயற்சி செய்து விஸ்வரூபமாய் வெற்றி பெற நாமும் மனம் தளராது தொடர்ந்து முயற்சி செய்தால் எத்தனை பெரிய இலக்கானாலும் எளிதில் அதனை அடைந்து சரித்திரத்தில் இடம்பெறலாம்.